ஏற்கனவே நம்ம பதிவில் பார்த்தீங்கன்னாக்கா ஆப் லோனின் அநியாயங்கள் அப்படின்னு பதிவு போட்டோம். ஆப் லோன் பண்ணுற அநியாயத்தெல்லாம் கொஞ்சம் சொல்லிட்டு இருந்தோம். ஒரு படி மேலே போயிட்டு சில பேர்லாம் பார்த்தீங்கன்னாக்கா ஆப் லோன் வந்து தொடர் டார்ச்சரு கால்ஸ் எல்லாத்தையும் பார்த்துட்டோம். இப்போ இருக்கக்கூடிய பிரச்சனையே ட்ரெண்டிங்காக போயிட்டு இருக்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, அதாவது கடன் வாங்கினோட ஃபோட்டோ எடுக்கிறாங்கல்ல. இப்போ எடுத்த உடனே ஆப் லோன் சும்மா கொடுத்துட மாட்டாங்க. முதல்ல ஆப் லோன் வாங்கினு முடிவு பண்ண உள்ள போன உடனே இங்கே எல்லா டீட்டெயில்ஸ் வாங்கிட்டு கடைசியாக ஒரு ஃபோட்டோ எடுக்க சொல்லும். எதுக்கு நிறைய பார்த்தீங்கன்னா பேங்க்ல ஃபோட்டோன்னு கேட்பாங்க. அது நம்ம எடுத்த பழைய ஃபோட்டோ கூட இருக்கும். ஆனால் இவங்க லேட்டஸ்ட் ஃபோட்டோ தான் எடுப்பாங்க. ஏன்னா இப்போ நம்ம எப்படி இருக்குன்றது அவங்களுக்கு தெரியணும் இல்லையா? அந்த ஃபோட்டோ எடுத்துக்கிறாங்க இல்லையா? அந்த ஃபோட்டோ அவங்ககிட்ட இருக்கும். லோனை கட்டலைன்னா இப்போ ஃபோட்டோ வச்சு என்ன பண்ணா, இப்போ எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் நபர் ரொம்ப வருத்தப்பட்டார். ஏன்னா அவரோட ஃபோட்டோவை எடுத்து அவரோட நண்பர்கள் எல்லாத்துக்கும் வாட்ஸ்அப் என்னன்னாக்கா, மோபி குயிக்ன்ற ஒரு இதை ஏற்கனவே மோபி குயிக்கே தடை பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஆர்பிஐ தடை பண்ணியிருக்கிற ஆப்பில் இதுவும் ஒன்று மோபி குயிக். அதை நான் வந்து நெட்டில் பார்த்தேன். அதை நான் பதிலோட போட்டிருக்கேன். என்னன்னாக்கா, மானிட்டரிங் பண்ணாத பேங்க்ல மோபி குயிக் ஃபர்ஸ்ட் இடத்துல இருக்குது. ஆனால் அதுவும் கொல்கத்தாவில் கேஸ் ஃபைல் பண்ணிட்டு இருக்குது இந்த மாதிரி டிஃபால்டர்ஸ் மேலே. இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, மோபி குயிக்கில் ஒரு ஃபோட்டோ, ஒரு வந்து லோன் வாங்கும் போது எடுக்கப்பட்ட ஃபோட்டோ இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஃபோட்டோவை எடுத்து அது கீழே வந்து இவர் வந்து இந்த லோனை கட்டாமல் எங்கேயோ எஸ்கேப் ஆயிட்டாரு, இவர் பார்த்தா லோனை கட்ட சொல்லுங்க, இப்படி ஒரு மெசேஜை அனுப்பிச்சு வச்சுட்டு இருக்கிறாங்க. அவர் என்கிட்ட சொல்லி வருத்தப்பட்டார். பாருங்க சார், இந்த மாதிரி அனுப்பிச்சு வைக்கிறாங்க சார், எல்லாருக்கும் ஒரு ரிலேட்டிவ்லாம் இந்த மாதிரி போயிருக்கு. நான் ஒன்றும் இல்லை சார், கட்டணும்னு இல்லை சார், என்கிட்ட பணம் வேறு இல்லை, அந்த சிம் வேறு ஒர்க்காம போச்சு சார், நான் ஒர்க் பண்ணணும். நான் சொன்னேன், எனக்கு தெரியும் சார், நீங்கள் வேணுன்றதை கட் பண்ணியிருப்பீங்க, தொல்லை தாங்க முடியல. ஆமாம் சார், அது பாருங்க சார், எப்படிலாம் அனுப்பிச்சு வச்சிருக்காங்கன்றார். பாவம் மனசு வருத்தப்பட்டு போறாரு. மனுஷனுக்கு பெரிய ஒரு லோன் கிடையாது. மோபிக்விக் எவ்வளோ கொடுத்துட போறான்? 10 லட்சமா கொடுக்க போறான். மிஞ்சி போனால் மோபிக்விக்ல ஒரு 50,000 கொடுத்துருப்பான். 50,000 3000 இஎம்ஐக்கு மானத்தை வாங்கிட்டான். ஒட்டுமொத்த மானத்தையும் வாங்கிட்டான். கொஞ்சம் நெஞ்சு இருந்த மானத்தையும், அவருக்கு ஏற்கனவே கடன் கட்ட முடியாம அவஸ்தப்பட்டு அவர் இருந்த கொஞ்சம் நெஞ்ச மானத்தையும் இந்த மோபிக்விக் வாங்கிட்டான். இவங்க மோபிக்விக் அடுத்து இந்த யூரோ பின் கார்ப்பு இவங்க எல்லாம் பண்ற வேலை என்னன்னாக்கா, ஏன்னா இவங்க பெரிய லெவல்ல பணம் வந்து இவங்க கொடுக்க மாட்டாங்க. இவங்க கொடுக்குறதே பார்த்தீங்கன்னா 1 லட்ச ரூபாய்க்குள்ள தான் கொடுப்பாங்க. அதுவும் டிஎம்ஐ ஃபைனான்ஸ் இருக்கு பார்த்தீங்களா, இவ இருக்கிற ஆப் இவனை மாதிரி ஒரு டார்ச்சர் கொடுக்குறது உலகத்துல வெல் ட்ரெயின்டு நம்ம இருக்கக்கூடிய இந்த தொல்லை தரக்கூடிய பெரும் ஆப்பே வந்து இந்த டிஎம்ஐ ஆப். சொல்லிட்டே போகலாம் சார், ஆப் லீலைகளை வந்து சொல்லலாம். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஸ்டைல். மோபிக்விக்கும் ப்ரிஃபர் ஒரு ஸ்டைல். மோபிக்விக்கு ப்ரிஃபர் யூரோப்பியன் கார். இவங்க 3 பேர் 4 பேருமே பண்ற வேலை என்னன்னாக்கா, முக்கால்வாசி இவங்க என்ன பண்றாங்கன்னா, ஒரு ஃபில்டர் வச்சிருக்காங்க சார். இந்த ஒரு இடத்துல ஃபில்டர் பண்றாங்க. இந்த கிளைண்ட் இத்தனை தடவை ஃபோன் பண்ணி எடுக்கல, இந்த கிளைண்ட் இத்தனை தடவை ஃபோன் பண்ணி எடுக்கல, இவர் ஃபோனே சுவிச் ஆஃப் பண்ணிட்டாரு, இவர் ஊரை விட்டு ஓடி போயிட்டாரு. பல கேட்டகரியா வந்து கிளைண்ட்டை பிரிக்கிறாங்க. இதெல்லாம் எனக்கு எப்படி தெரியும்னாக்கா, எப்படியும் கலெக்ஷன் ஏஜென்ட் ஒரு ஆரம்பம்னா ஒரு எண்டு இருக்கும் இல்லையா, நிறைய கலெக்ஷன் ஏஜென்ட் நமக்கு தெரிஞ்சவங்க தான். எப்படா இதெல்லாம் பிரிக்கிறீங்கன்னா, இதெல்லாம் டெல்லியிலேருந்து பெங்களூர்லேருந்து பிரிச்சுருவாங்களாம், பிரிச்சு கொடுப்பாங்களாம். இதில் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியாத ஆளுங்க குரூப் தனியாக போயிடும். இதுக்குன்னு ஒரு குரூப் இருக்கு. எப்படி இந்த ஐடி விங்க இருக்கும் மாதிரி எங்களுக்கு குரூப் இருக்கான். இதோட இவரோட பிடிஎஃப் பையில கொடுத்துருவாங்க. அந்த பிடிஎஃப் பையில இவர் யாரெல்லாம் ஃப்ரெண்டுக்குலாம் ஃபர்ஸ்ட் கான்டாக்ட் அசன் கொடுத்துருப்பாருல, அதுக்குள்ள போய் அந்த நம்பர்லாம் சேவ் பண்ணி வச்சிருப்பாங்கல்ல, இவர் என்ன சேவ் பண்ணியிருக்காரோ அது அப்படியே வரும். உதாரணத்துக்கு கோமதி அக்கான்னா கோமதி அக்கான்னு அப்படியே தான் இருக்கும், அந்த நம்பரும் இருக்கும். அதை அப்படியே எடுத்து இவங்க